Oh, let me clasp your feet. நான் இப்பொழுது எழுதும் மேஜையின் முன்பு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் முன்பாக அன்னையின் திருப்பாதங்களை நான் படமாக வைத்துள்ளேன். என்னுடைய கண்கள் வார்த்தைக்கு உள்ளாக இல்லாத ஒரு சந்தோஷத்தை இதயத்தில் நிரப்பி வழியச் செய்கிறது. இதன் பின்னால் நான் இதன் ஞாபகம் படுத்தி பார்க்கும்பொழுது எவ்வாறு இந்த படம் எனக்கு என் முன் இவ்வாறு வந்து அமர்ந்திருப்பது என்று யோசித்து பார்த்தேன் என்றால், ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பிறந்த நாள் முன்பாக அன்னை என்னிடம் கேட்கும் கேள்வி, உனக்கு என்ன வேண்டும்? அது வித்தியாசமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் தேவை அப்படின்னு தோணாது. அதனால எதையும் யோசிக்கவும் முடியாது. ஆனால் அன்னையோடைய அறையிலிருந்து வெளியில வந்த உடனே நான் எனக்குள்ளே அடுத்த பிறந்த நாள் அன்னையுடைய திருப்பாதங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்கணும். இதே தான் ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பது. அப்போ அன்னை திரும்பவும் கேட்பாங்க, என்ன வேணும்? எனக்கு இந்த வார்த்தைகளை முழுவதுமாக கேட்பதற்கு மறந்து விடுவேன். ஏன் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு என்னால் யூகிக்கவே முடியாது. அப்போ அது ஒரு தெய்வ ரகசியமாக கூட இருந்துச்சு. 1972 என்னுடைய பர்த்டே பிரணாம் மதருக்கு அவங்களுடைய பாதத்தில் பண்ணேன். அதுதான் என்னுடைய லாஸ்ட் டைமாக இருந்தது. பிரணாம் பண்ணது ஆஸ் யூஷுவலாக பண்ணதுக்கப்புறம் மதர் வந்து என்னுடைய பிரணாமை ஏற்றுக்கிட்டு ஃப்ளவர் பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுத்தாங்க. ரூமை விட்டு நான் வெளியில் வர நேரம் சம்பக்லால்ஜி என்னை கூப்பிட்டார். பிரீத்தி, மதர் உன்னை கூப்பிடுறாங்க. நான் கதவு கிட்ட இருந்து துள்ளி குதித்து ஓடினேன். அவங்க முன்னாடி மண்டியிட்டேன். சம்பக்லால்ஜி எனக்கு ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப் அன்னையுடைய திருப்பாதங்களை வழங்கினார். அதை வாங்கி கொண்டு அன்னை என்னிடம் அதை ஸ்வீட்லி ஸ்மைல்ட் அண்ட் கேவ் மீ திஸ் ஃபோட்டோகிராஃப். அவரிடம் பெற்றுக்கொண்டு எனக்கு வழங்கிய பின்பு அன்னையுடைய சிரிப்பு மிக இனிமையாக இனித்தது. என் கண்களினால் எனக்கு நம்ப முடியாத ஒரு சந்தோஷம். இது உண்மைதானா? அந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் பத்திரமாக வைக்கப்பட்ட ஒரு நிமிடம். அவங்களுடைய பாதத்தில் திரும்பவும் ஒரு முறை விழுந்து வணங்கும் பொழுது எனக்குள் ஒலித்த ஒரு வரி, I have looked upon you. I have surrendered my life. I am tied to your adorned feet forever. திரும்பவும் நான் சைலன்ஸாக அன்னையை பார்த்துட்டு அறையை விட்டு வெளியேறினேன். நான் ஸ்டேர்ஸில் இறங்கி போகும்பொழுது ஏதோ ஒரு அதிசயமான ஒரு விஷயம். பல நாள் எனக்குள் இருந்த ஒரு ஆர்வக் கனலானது நிறைவேற்றப்பட்டது. அதனால் என்னுடைய ஹிருதயமானது நன்றியுணர்வால் வெள்ளப் பெருக்கு போல் ஓடியது. நன்றியால் நிறைந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டேன். இன்னைக்கு அன்னையோடைய கவுச் இருக்குல்ல, அந்த இடம்தான். என்னால் என்ன சொல்ல முடியும்? ஒரு வருடத்துக்கு அப்புறமா அவர்களுடைய உடம்பு வந்து இங்கே வச்சிருக்கும் பொழுது அதே ஸ்பாட்டில் என்னுடைய அந்த லாஸ்ட் விசிட் டு மதர் எப்படி இருந்தது? ஆம், அன்னை என்னுடைய பாதம் பற்றின விஷயத்தை நிறைவு செய்து வைத்தார்.
நான் அரவிந்தர் படத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரண்ட் ஹாலில். ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோகிராஃப் அங்கே இருக்கு. வாஸ் ஆல் தேர். எல்லா இடமும் இந்த திருப்பாதம் வைத்திருந்த படத்தையே வைத்திருந்தார்கள். வேர் மதர்ஸ் கவுச், மதர் இப்போ கவுச் இருக்கே அந்த இடத்துல. அரவிந்தர் தன் உடம்பை நீத்ததுக்கு அப்புறம் இந்த படம் தான் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தினமும் அவரை வணங்கிட்டு ஒவ்வொரு காலையும் மாலையும் ஒரு ப்ரேயர். என்னன்னா, ஓ லார்ட், ஓ டிவைன், ஸ்ரீ அரவிந்தோ கம் பேக், கம் பேக், bring to our country India unity, make her one, O Lord. அப்படின்ற வார்த்தை ஐ ஸ்டில் அட்டர் த சேம் ப்ரேயர். இந்த ப்ரேயரை நான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லார்ட் நம்மளுடைய ப்ரேயரை கேட்பார். அதே போல் வி லவ் த மதர். அன்னையும் அதே போல தான் அன்பு செய்தோம். என்ன உணர்ந்தோம் என்றால், மதர் அதித்தியை நாங்கள் அன்னையின் கண்டோம். அவரின் அதித்தி சொரூபத்தை நாங்கள் கண்டு அதில் இருக்கக்கூடிய மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அனைவரையும் நாங்கள் பார்க்கும் வாய்ப்பு. அது எப்படி இருந்ததுன்னா, தகிக்கும் நெருப்பு பக்கத்தில் நின்றிருப்பது போன்ற ஒரு உணர்வு. அப்படி இருந்தா கூட எப்படி எங்களுடைய உடம்பு அந்த சூட்டை அழகாக ஏற்றுக்கொண்டது. எங்களுடைய அறியாமையை கலந்த வாழ்க்கையாக இருந்தாலும், திருவுருமாற்றம் அடையாத நிலையில் இருந்தாலும் கூட அன்னையின் அந்த கருணை ஸ்பான்டேனியஸா எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டே இருந்தது இந்த அத்தனை சொரூபத்தின் மூலமாக. பட் அன்னையின் உடம்பு எங்களுக்கு தெரியாது. அன்னையுடைய உடம்பு கம்ப்ளீட்டா அந்த தெய்வத்தின் முழு விஷயத்தை தாங்கி இருப்பது அப்படி இந்த உடம்பில் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியல. we found her so close to us. ரொம்ப அவங்களோட நாங்க எஃபர்ட்லெஸ்ஸே இல்லாம, கஷ்டமே இல்லாம, ஒரு சாதாரண ஒரு தாயிடம் எப்படி ஒரு பாதுகாப்பு, ஒரு அன்பு அப்படின்னு நாங்க எப்படி இருப்பாங்களோ அது போல இருந்தோம். அப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய யோக பாதை கஷ்டமான பாதையாக இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் அன்னை இந்த உடம்பான மதர் அதித்தி உடைய உடம்பில் எங்களை அரவணைத்து எங்களை ஒரு நல்ல நண்பர் போன்று எங்களை வழிநடத்தினார். எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் போன்ற விஷயங்கள், இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. What an amazing experience that was. மதர் டென்னிஸ் விளையாடும் போது எப்போவுமே அவங்க ஒரு ஜாப்பனீஸ் உடைய செப்பல் போட்டிருப்பாங்க. அது ஷூவோ இல்லை சாக்ஸ் மாதிரி இருக்காது, ஆனால் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது டபி அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் அதை ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து அதை கடைசி அதை ரொம்ப அதோட நிலைமை அது எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அது வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. ஒரு நாள் மதர் வசுதா அவங்களுடைய அசிஸ்டண்ட் அவங்க பற்றி அந்த டபீஸை பற்றி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க பக்கத்தில் நின்றுட்டு என் காதில் விழுந்தது. ஒரு லக்கு என்ன அப்படின்னா, என்னோட அங்கிள் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்தார். அவர் ஜப்பான் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. அதனால அன்னைக்கிட்ட பெர்மிஷன் கேட்டார். என்னுடைய சந்தோஷத்திற்கு வார்த்தைகளே இல்லை. அப்போ உடனே ஸோ யூ ஹவ் டு கெட் சம் டபீஸ் ஃபார் மதர் ஃப்ரம் ஜப்பான். என்னோட அங்கிள் கிட்ட நான் இதை தான் முதல் சொன்னேன். அப்போது மெஷர்மெண்ட் எடுக்கணும், அப்போ எடுத்தால் அது கரெக்டாக அன்னைக்கு போடுற மாதிரி வாங்க முடியும் அப்படின்னு என்னோட மாமா சொன்னார்.
ஸோ ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் பென்சிலை எடுத்துட்டு அன்னையக்கிட்ட ப்ளே கிரவுண்டில் அன்னை இருக்கும்போது நான் ஓடி போனேன். அப்போ தான் அவங்க வந்து டென்னிஸ் விளையாண்டுட்டு சோஃபாவில் ரெஸ்ட் எடுக்க படுத்திருந்தாங்க. Could you please place your feet on this paper? I will make a tracing. என்னோட மாமா ஜப்பான் போகிறாங்க, அவர் வந்து உங்களுக்கு இந்த டேப்லெட்ஸை வாங்கிட்டு வருவாங்க, உங்கள் சைஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அன்னை உடனே ஒத்துக்கிட்டாங்க. நான் பெண்ட் பண்ணி அவங்களுடைய பாதத்தை ட்ரேஸ் எடுத்தேன். நான் அவங்க பாதத்தை எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறேனோ எனக்கு ஆச்சரியம்தான் ததும்பி வருது. என்னோட கைகள் வந்து அசைவே இல்லை. I had never had such an opportunity to look at her feet for so long. அவ்வளோ நேரம் அவங்க பாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்கல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டம், ஒரு அழகான அவங்களுடைய பாதத்தை, அழகை, ஒவ்வொரு விரல்களையும் பார்க்கும் பொழுது நான் அதை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் கைகள் வந்து அசைவே இல்லை. என்ன ஒரு அழகு பாதம்! ஒரு விரலுடைய வடிவமும் அதன் அழகும் வார்த்தைகள் இல்லை. ஒவ்வொன்றும் சூரியனின் கதிர்வீச்சு போல் பிரமிப்பான அழகையுடையதாக இருந்தது. அந்த ஒவ்வொரு நகமும், நகக்கண்கள் அனைத்தும் சின்ன சிப்பி போல அழகாக வடிவமைக்கப்பட்டது போல காட்சி கொடுத்தது. அந்த அழகான தாமரை மலர் போன்ற மிருதுவான தன்மையை உடைய அன்னையின் பாதத்தை, அந்த சாஃப்ட்னஸ் பாதத்தில் தொடும் பொழுது ஏற்பட்டது அழகு, அற்புதம். அதுதான் அன்னையின் பாதம். என் வாழ்க்கையில் நான் இது போன்ற ஒரு பாக்கியத்தை அடைந்திருப்பனா என்பது தெரியாது. ஆனால் அன்னையின் பாதத்தை இவ்வளவு அருகாமையில் பார்த்தது, I felt truly blessed. எனக்கு எவ்வளோ ஞாபகம் அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப நேரமாக நான் அந்த பாதத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கேன். திடீர்னு தான் எனக்கு வந்து நான் சென்சஸ்க்கு வந்து ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது மதர் என்னோட தலையை ரொம்ப மிருதுவாக டச் பண்ணாங்க. அப்போ நான் உடனே ட்ரேஸ் எடுத்து மதர் பாதத்தை வரைஞ்சிட்டேன். அப்போ மதர் வந்து என்னை பார்த்துட்டு, அவங்க பாதத்தை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்னை பார்க்கும்போது நான் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை முதலில், such lovely feet mother, how beautiful indeed. அப்போ மதர் ரொம்ப சிரிச்சிட்டு என்னை மிஸ்டீரியஸாக பார்த்துட்டு, ஏன் நீ கடவுளரின் பாதங்களை கண்டதில்லையா? I was flabbergasted. நான் அப்படி சின்னாபின்னமாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். flabbergasted. ஷியோர், துர்கையின் பாதத்தையும் மகாலட்சுமி, மகா சரஸ்வதி பாதத்தை போலல்லவா இருக்கு மதர். எல்லா சிற்பிகளும் ரொம்ப அழகா வந்து கடவுளர்களின் சிலையை வடிப்பார்கள். அவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த கடவுளர் தெய்வத்தை தன்னுடைய சூக்ஷ்ம உலகத்தில் தரிசனம் செய்திருப்பார்கள். அது போல இருந்ததுனால தான் அவர்களால் இத்தகைய அழகான பிம்பங்களை உருவாக்க முடிந்துள்ளது. ஒரு சிற்பமாக நான் மிகவும் பிரமித்து போனேன். நாமெல்லாம் சாதாரண மனித பிறவி. ஆனால் அன்னையுடைய இந்த தெய்வ உடம்பை ஹியூமன் ஃபார்மில் பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். இட் இஸ் ஒன் திங் டு பி ஏபிள் டு see these, இதை ஃபீட்டை பார்க்கும்போது, பெயிண்டிங்லேயோ இல்லை ஒரு சிலையாக பார்க்கும்போது தெய்வமே, அன்னையே உயிரோடு வந்துட்டது போல காட்சி மனசுக்கு தோணும் எப்போ பார்த்தாலும். அது இன்னொரு விஷயம். ஆனால் பார்ப்பதே ஒரு அனுபவமாக இருக்கும். நான் ஸ்தம்பித்து போய் வாய் அடைத்து ஆச்சரியத்தில்
அமைதியாக சிறிது நேரம் கழித்தேன். Mother blessed me once again by touching my head. திரும்பவும் என் தலையை வருடி கொடுத்தார். என் உடம்பு முழுக்க அந்த அனந்தத்தின் தொடுதலானது பரவி என்னை ஒரு நிமிடம் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நான் பிரமித்து போய் நின்றேன். நான் பின்பு அவர்களுடைய பாதத்தில் என்னுடைய தலையை வைத்தேன். திஸ் பிரணாம் அந்த நிமிடத்திலிருந்து என் வாழ்க்கையில் மிக பெரிய அர்த்தத்தை ஏற்படுத்தியது. அதன் பின்பாக நான் பேப்பர் பென்சில் வைத்திருந்தேன். அதை எடுத்துக்கொண்டு மதரோடைய ரூம்லேருந்து வெளியில் வந்து மேலே வானத்தை பார்க்கும் பொழுது அந்த வானமானது சிவப்பு நிறத்தில் கதிரவனின் பிரகாசத்தில் வழிந்தோடியது. 4 புறமும். Were not mother's feet created from these very rays of the sun? அப்போ இந்த பாதம் அங்கிருந்து தான் வந்து உருவாகி இருக்குமோ? யார் இதனை வடித்த சிற்பி? அப்பொழுது என் மனதில் உதித்த 2 வரி, ஜனனி தொமர் கோரோன் ஜரணாகனி ஹரினு ஹஜே அருணுக்ரனோ ரூபே. O mother, I have beheld your compassionate feet today in the rays of the sun. Memories. Mother Maheshwari, Mother Mahakali, Mother Mahalakshmi, Mother Mahasaraswati. உங்களுடைய தாமரை மலர் பாதத்தில் என்னுடைய நினைவுகளை சமர்ப்பிக்கின்றேன். எத்தகைய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அனுபவத்தையும் அன்னை நமக்கு தருவார் என்பதற்கு வார்த்தைகள் இல்லை. அவர்களுடைய பிரசன்னமானது ஒவ்வொருத்தருடைய மனதிலும் காந்தகத்தை போன்று இழுத்து பல மணி நேரம் அசையாமல் ஒரு அசைவற்ற நிலைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தியை உடையது. இன்றைக்கு இந்த நிமிடங்கள் எல்லாம், நான் கூறும் இந்த நிமிடமெல்லாம் வரலாறாக அமைந்துள்ளது. இதை வார்த்தைகளால் விவரிப்பது என்பது சாத்தியமல்ல. ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஜொலிப்பும் அழிவற்ற அந்த அமைதியையும் ஒவ்வொரு உடம்பின் ஒவ்வொரு அணுக்கும் தெரியும். ஏனென்றால் அவை உடம்பில் அத்தகைய அளவில் கலந்துள்ளன. Only those who have been blessed with that divine touch, அதை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த அனுபவத்தை என்னவென்று அறிய முடியும். இது தினமும் எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். அவ்வளவு எளிதாக அது கிடைத்து விடவில்லை. So effortlessly we got the experience that I feel even gods and goddesses, even கடவுளர் கூட எங்களை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கக்கூடும். இத்தகைய அன்பு அன்னையிடமிருந்து எங்களுக்கு கிடைப்பதை பார்த்து. ஏனென்றால் இந்த உடம்பில் மானுட உடலை ஏந்திக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கருணைக்கு என்னவென்று பெயர் சொல்வது? இந்த நேரம், இந்த வார்த்தை, இந்த வார்த்தையின் செயல்பாடு, அன்னையை பற்றி அனைத்தும் எங்கிருந்து வருகின்றது? மனதிலிருந்து. எதுவாக? ஞாபகங்கள் முத்துக்களாக தெய்வத்தின் சாநித்தியமும் அழகும் கருணையும் முத்து முத்தாக வெளிவருகின்றது. அவர்களை நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளமானது ஆழத்திற்கு செல்கின்றது. அந்த நேரத்தில் எல்லாம் சாதாரணமாக இருக்கிற விஷயம் எப்படி இருக்கும் என்றால்,
அன்னை அதித்தி அவர்களே இந்த பூமியில் இறங்கி வந்தது போல காட்சியாக அமையும். Mother Aditi herself descended upon the earth. அவர்களுடைய அளவற்ற அன்பானது எல்லோரும் மீதும் மழையாக பொழிந்து ஒரு உறுதியை எங்களுக்குள் ஏற்படுத்தியது. அதாவது நாங்கள் அனைவரும் அவர்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள். எங்களை அவர் அணுகும் விதமும் அன்பை பொழிந்த விதமும் எத்தகைய அனுபவமும் அழகான கதைகளாக, நகைச்சுவை நேரங்களாக எங்களுக்கு படிப்பினையாகவும் இருந்திருக்கின்றது. அன்னை அவர்கள் எங்களிடம் ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு எவ்வாறு பாடம் எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அன்னை அளவற்ற அன்பினால் சிறுவர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, ஒரே விதமான அன்பு மழை. இந்த வரக்கூடிய எழுத்துக்களில் நான் முடிந்த அளவில் அதை என்னுடைய தனிப்பட்ட குறிப்புகளையும் சேர்த்து அழகான மெமரிஸாக நான் உங்களுக்கு தருகின்றேன். முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் அன்னையின் அந்த சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்குள்ளவும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏனென்றால் அன்னையின் பேசும் தன்மையானது, அவர்கள் பார்க்கும் பார்வையானது, இன்னும் கேட்க போனால் ஒவ்வொரு அசைவும் அவ்வளவு ஒரு அழகு, இனிமை, கருணை. இன்றைக்கு வரைக்கும் அது எதுவுமே கொஞ்சம் கூட குறையில. அவங்க இப்ப எங்கேயோ டிஸ்டன்ஸ் சட்டில் வேர்ல்ட்ல இருப்பாங்க. ஆனாலும் அது இங்க இருக்கிற ஒரு உணர்வை, அந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்கள் எத்தகையது என்று உணர முடிகின்றது. பல பேர் இந்த அன்னையின் அன்பில் வளர்ந்தவர்கள் தான். அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அன்னையின் சிரிப்பு, அன்னையின் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வாறு ஒளி, லைட். வேதத்துல கோ அப்படின்னா மாட்டை குறிப்பது, கோமாதா பசுவை குறிப்பது. அது ஒளியை தரக்கூடியது. எப்படி ஒளி தரும் அப்படின்னா, இருளில் இருக்கக்கூடிய மனித மனமானது அறியாமையிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு ஞானத்திற்கு வரும்பொழுது இந்த ஒளியானது நம்முள் இறங்கப் பெறும். அது போன்றுதான் நாம் எல்லாம் அன்னையின் முன் வரும்பொழுது அன்னையின் ஒளியானது நம்முடைய இருளையெல்லாம், அறியாமையான இருளையெல்லாம் அழித்து நமக்கு ஒளியாக, அந்த கோவாக, அந்த ஒரு அற்புதமான ஒளி பிரவாகமாக நம் வாழ்வில் மலருகின்றார். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் அன்னையை அணுகுறாங்களோ, அன்னை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக இருப்பார்களே ஆனால் முழு வாழ்க்கையும் மாற்றி அமைக்கப்படும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னை என்ன ஃப்ரெஞ்ச் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. இப்போ மதரும் அரவிந்தரும் ஸ்டே பண்ணியிருந்த அந்த வீட்டோட கோர்ட்யார்டில், அந்த வராந்தாவில் தான் நாங்கள் அது எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டது. அங்கே தான் முதல்ல மதரும் அரவிந்தரும் சந்தித்த இடம். இந்த சில்ட்ரன்ஸ் கிளாஸில் மதர் என்ன ஆரம்பித்தாங்கன்னா, இது மதர் எடுத்த ஃப்ரெஞ்ச் கிளாஸ், சாரி, அவங்க எடுத்த கிளாஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. மதர் டிக்டேஷன், அதாவது வார்த்தைகள் மட்டும் நம்ம டிக்டேஷன் எழுதுவோமே, அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும்னா, ஒரு ஈவினிங் கிளாஸும் அப்படி அமைதியாக இருக்கும். அவ்வளோ ஒரு அன்னைக்கு மீறி எதையும் செய்ய முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல். கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அந்த இடம்.
அப்போ அந்த ஒரு குழந்தையால ஏதாவது படிக்க முடியல அப்படின்னா அன்னை அதை அழகா படித்து காட்டுவாங்க. அப்போ அந்த குழந்தை அதை அப்படியே மைண்ட்ல வந்து மெமரைஸ் பண்ணிக்கும் தினமும். ஆனா நான் ஒரு நாள் கூட அன்னை கோவப்பட்டு பாடம் எடுக்கும்போது கோவப்படுவதை நான் பார்த்ததில்லை. We too, after all teachers, நாங்களும் டீச்சர்ஸாக இருந்தாலும் கூட எங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அன்னை எப்படி பாடம் எடுப்பாங்க, அந்த குழந்தைங்க எழுதுகிற அழகாக தரையில் உட்காந்துட்டு எழுதுகிற விஷயம், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபில் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் மேலே ஒரு டைம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பிரணாப்தா மாலையிடுவார் இந்த இடத்துல. கடவுள் அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்க்கறதுக்கு கண்கள் 1000 வேண்டும், காண கண் கோடி வேண்டும் சொல்கிறாங்களே. ஏன்? ஏன்னா அவ்வளோ அருமையான விஷயம். அதுக்கு என்ன வார்த்தை அதுக்கு சொல்லணும் அப்படின்னா, எதுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, அன்னை அந்த நேரத்தில் சிரிக்கும் சிரிப்பானது அவ்வளவு ஒரு அழகான சிரிப்பு, இனிமையான சிரிப்பு. நாங்கள் அந்த கோர்ட்யார்டில் கார்னரில் வரிசையாக நின்றுட்டு அன்னைக்கு எப்படி இந்த மாலை அணிவித்தல் நடக்கும் அப்படின்னா ஆர்வத்தோடு பார்ப்போம். பார்க்க கண்கொள்ளா காட்சி. ஆனால் என்னன்னா, அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு ஒரு பாட்டு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கிருஷ்ணரை பற்றின பாட்டு. இந்த பாட்டு எப்பவுமே அன்னைக்கு மாலையிடும் பொழுது என் மனதில் உதிக்கும். ஒரு தடவையும் வந்து அதீத சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அன்னையுடைய முகமானது ஜொலி ஜொலிக்குத்து அப்படி ஒரு அழகை வந்து ஏற்படுத்தும். உலக சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குமா அப்படிங்கிறது மிக மிகமான கேள்விக்குறி. ஏன்னா வேர்ல்ட் மதர் பீயிங் கார்லாண்டட் by her son, தன் மகனின் கைகளால் உலகத் தாய்க்கு அணிவிக்கப்படும் ஒரு மாலை அது. எனக்கு நான் கேள்விப்பட்ட விதத்துல அன்னை எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு பிளே கிரவுண்டில் மதர் ஆசிரமுக்கு போயிட்டு இந்த மாலையை பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பாதத்துக்கு சரணாகதி செய்து விடுவார். இதை பார்க்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எத்தகைய பேரை பெற்றிருக்க வேண்டும். என்னால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. மதர் அதித்தி, கடவுளரின் அன்னை, herself offering a garland of flowers at the feet of Supreme Purusha. சுப்ரீம் புருஷாக்கு மதர் அதித்தி அணிவிக்கின்ற மாலை அது. such an incident taken place. இந்த உலகத்துல எங்க இப்படி நடந்திருக்கும் இது நாள் வரையில்? எவ்வாறு நம்மளுடைய பூமி தாயான மதர் வசுந்தரா, blessed are we human beings. எவ்வளோ ஒரு blessed is our mother வசுந்தரா and blessed are we human beings. அவங்க இந்த பூமியை காக்க தானே வந்திருக்காங்க. நிலமகள் அவங்க மதர் வசுந்தரான்னா அவங்க கிட்ட இருக்க பிறப்பதற்கு மனித பிறவியா எடுப்பதற்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். நாளை பார்க்கலாம். பிரீத்தி. நன்றியோடு அமைதியை அன்னையின் பொற்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். நாளை சந்திக்கலாம்.